அன்புள்ளம் கொண்ட விஎஸ் டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். சூரிய பகவானானவர் சிம்ம ராசியில சஞ்சரிக்கும் போதுல ஏற்படும் மாற்றங்களை பத்தி பேசுறதுதான் ஆவணி மாத பலன்கள். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல எந்தெந்த கிரகங்கள் இந்த மாதத்துல கோச்சார ரீதியா இருக்கு, எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். சூரிய பகவானானவர் சிம்மத்திலையும், அதே சிம்மத்துல கேது பகவானும் இருக்கார். அதே மாதிரி செவ்வாய் பகவானானவர் கன்னி ராசியில இருக்கார். ராகு பகவானானவர் கும்ப ராசியில இருக்கார். அதே மாதிரி சனி பகவானானவர் மீன ராசியில இருக்கார். குரு பகவான் ராசிக்கு சிம்மத்துக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில இருக்கார். புதன் பகவான் சொல்லப்படுறவர் கடகத்துலதான் இருக்கார். ஆவணி மாதம் 14ஆம் தேதிக்கு பின் சிம்மத்துக்கு வர்றார். சோ இவர் ஒருத்தர் பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி சுக்கிர பகவானானவர் ஆடி 29, அதாவது ஆவணி வரத்துக்கு முன்னாடியே சுக்கிரன் கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். சோ இந்த மாதிரி மாற்றங்கள் வரும்போதுல என்னென்ன மாதிரியான 12 ராசிகளுக்கும் நடக்கும். அதாவது 3 கிரகங்கள் தான் இந்த நேரத்துல பயிற்சி ஆகிறாரு. சூரியன், புதன், சுக்கிரன். அதாவது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதும் பயிற்சியாகி அதே இடத்துல நிக்கிற கிரகங்கள்னு பார்க்கும்போது அந்த கிரகங்கள் எந்தெந்த மாதிரியான மாற்றங்களையும் நல்ல பலன்களையும் தரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவான விஷயங்களை பத்தி பேசுவோம். சூரியன் கேதுவோட இணைந்து சிம்மத்துல இருக்கார் அப்படின்னா இது என்ன மாதிரியான அமைப்புகள்னா, அரசியல் ரீதியா மிகப்பெரிய பாதிப்புகளை நிகழ்த்தும். கண்டிப்பா அது மத்திய அரசாங்க ரீதியாவோ, மாநில அரசாங்க ரீதியாவோ ஏதோ ஒரு பெரிய பேசும் பொருளாக மாற்றப்படும். அரசு அதாவது கட்சியே பிளவுபடலாம். ஏதாவது ஒரு கட்சியே பிளவுபட்டு ஆளுங்கட்சியா இருக்கலாம், எதிர்கட்சியா இருக்கலாம். பிளவினால் ஒரு ப்ராப்ளம் வருது, திரும்பவும் ரீஎலெக்ஷன் வருது, இந்த மாதிரி கூட பண்ணலாம். காரணம் என்ன? சூரியன் ஆட்சி நிலை. ஆட்சி நிலையில சூரியன் இருக்கும் போதுல நான் தான் அதிகாரமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கும் போதுல எல்லாமே பிளவுங்கிறது யதார்த்தம் தான். சோ இந்த அமைப்பும் அதே மாதிரி நாட்டின் பாதுகாப்பு செவ்வாய்க்கு கண்ணியில இருக்கிறது பாதுகாப்பற்ற தன்மையை கொடுக்கும். சனியோட பார்வையில இருக்கு. அப்ப காவல்துறை ரிலேட்டடாகவும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நிறைய பாதிக்கப்படும். நெருப்பினால் பாதிப்புகள் ஏற்படும். சுத்தி இருக்கிற சூழ்நிலையில நெருப்பினால் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதான் சொல்லலாம். சோ இந்த விஷயங்கள்லாம் உலக ரீதியாவே கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றேன். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மேச ராசி என்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் கேது இணைகிறார்கள். அதாவது ராசிக்கு 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று கேதுவோட இணைகிறார். இந்த அமைப்பு உங்களை குழந்தைகளை முதன்மைத்துவப்படுத்தும். அதாவது அவங்க எல்லாத்துலயும் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதை கொடுக்கும். இதுக்கு காரணம் கேது. ஏன்னா ஞானகாரகன் சூரியனோட இணையும் போதில அந்த இயல்பா படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏன்னா ஞானம்ங்கிறதே ஒரு அறிவு தான். அந்த அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்க குழந்தைகள் முதன்மைத்துவம் பெறுவார்கள். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஜனனகால ஜாதகத்துல சூரியனும் கேதுவும் வலுத்திருக்கும் குழந்தைகள் நல்ல இடத்துல இருக்கிற, நல்ல இடம்னா நான் 1, 5, 9 இருக்கிற குழந்தைகள் நல்ல முறையில பேருவாங்க. இன்னும் சொல்ல போனா நீட் எக்ஸாம் எழுதி இந்த நேரத்துல தான் டாக்டருக்கு போறவங்க எல்லாம் நிறைய பேர் பார்க்கலாம். அதாவது மேசராசினரின் குழந்தைகள் இந்த நேரத்துல டாக்டருக்கு போவாங்க. நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்து அதை இது மாதிரி போட்டு கூட பண்ணுவாங்கல்ல, பேமெண்ட்ல போறது. அந்த மாதிரி அமைப்புகள்ல டாக்டர் ஆகிறதுலாம் இந்த மாதிரி அமைப்பு தான். ஏன்னா சூரியனோட கேது இணையும் போதுல ஒரு நல்ல அறுவை சிகிச்சை நிபுணரை கொடுக்கும். அதே மாதிரி அரசாங்க ரிலேட்டடா ஆல்ரெடி டாக்டரா இருக்கிறவங்களாக இருக்கும் பட்சத்தில் அரசாங்க ரிலேட்டடா என் பையன் டாக்டர் வேலைக்கு எய்ம் பண்றான், கிடைக்குமா? என் பொண்ணு நர்சிங் படிச்சிருக்கு, கவர்மெண்ட் இதுக்கு கிடைக்குமா? கிடைக்கும். ஏன்னா அரசாங்கத்தோட இணையுது கேது. சோ கேது 5ஆம் இடத்தில் வரும்போதுல குழந்தைகள் வந்து அரசாங்க ரீதியா ஒரு பெரிய லெவல்ல வரணும். அறிவு சார்ந்த விஷயங்களில் வேற பணம் ரிலேட்டடாவோ பொருளாதார ரிலேட்டடாவோ நான் சொல்லலைங்க. அறிவு சார்ந்த விஷயங்கள்ல அரசாங்கத்தோட ஆதரவு கிடைக்கும். பன்மடங்கு முன்னேற்றத்தை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ஆவணி 14ஆம் தேதிக்கு பின் மேசராசி இளம் வயதினர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமண அமைப்பு கைகூடி வரும். வீட்டுல நல்ல பேச்சு பேசுவாங்க. உங்களோட வார்த்தைக்கு எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க. உங்களை 4 பேர் பெருமிதமா பேசுறது. கேதுவோட சேரும் போதுல நீங்க ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொடர்புல இருக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில், ஏன்னா இளம் வயதிலேயே நிறைய பேர் சாமி கும்பிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த 20ல இருந்து இப்ப 30க்குள்ளதான் திருமணம் ஆகிற வயசு. அந்த வயசுல ஆன்மீக ரிலேட்டடா விநாயகர் கோயில் போறது, இந்த மாதிரி அமைப்புகள் போகும்போதுல உங்களுக்கு கண்டிப்பா திருமணம் கைகூடும் இந்த நேரத்துல அப்படிங்கிறத சொன்னாங்க. அதாவது திருமணத்துக்கான பேச்சு ஏற்பட்டு அது கைகூடுறதுக்கான வாய்ப்பு மேசராசினருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். சோ இந்த நேரத்துல நீங்க விநாயகர் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னாவே சகல பாதிப்புகளும் நீங்கும் திருமணம் சார்ந்த அமைப்புகள்ல. அதே மாதிரி 5ஆம் இடத்துல கேதுவோட சூரியன் இணைகிறார். காதல் சார்ந்த அமைப்புகள்ல தேவையில்லாத வாக்குவாதம், பிரச்சனைகள், அதனால முறிவுகள் இதெல்லாம் ஏற்படும்.
ஆழ்மன என்ன பாதிப்பு, ஜனன ஜாதகத்துல 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு ஒண்ணும் இல்ல 5ஆம் இடத்துலயே ராகு இருக்காரு. இப்ப 5ஆம் இடத்துல ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது வராரு இப்ப உங்களுக்கு. ஜனனகால ஜாதகத்துல லக்னத்துக்கு 5ல ராகு. சோ இது பாதிப்பை ஏற்படுத்தும். காதல் முறிவினை ஏற்படுத்தி தேவையில்லாத தப்பான முடிவுகள்லாம் தூண்டும். சோ அந்த மாதிரி விஷயத்துலலாம் போகக்கூடாது. அதே மாதிரி படிப்பு ரிலேட்டடா பார்த்தோம்னா, அது எந்த குறையும் இல்லங்க. உண்மையிலே படிப்புல நீங்க ஷைனிங்கா இருப்பீங்க. என்னன்னு சொல்லப்போனா, மேற்படிப்புக்கு ஏதாவது செலவு பண்ற மாரி சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஏதாவது ப்ராஜெக்ட் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன். இல்லாட்டி எக்ஸ்ட்ரா ட்ரெய்னிங் எடுக்கிறேன். இந்த ட்ரெய்னிங் போனா எனக்கு வருமானம் கிடைக்கும். இந்த ட்ரெய்னிங் போனா எனக்கு லாபகரமான சூழ்நிலை நடக்கும். அப்படிங்கிற மாரி எக்ஸ்ட்ரா ட்ரெய்னிங் இந்த நேரத்துல பண்ணி, உங்களுக்கு அதாவது ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த படிப்ப தாண்டின ஒரு கோர்ஸ போட்டு, நீங்க உங்க திறமைய வெளிப்படுத்தணும். காரணம் என்ன? சூரியன் கேது இணைவு. அந்த திறமைய நம்ம வெளிப்படுத்தி நம்ம ஒரு பெரிய ஆளா ஆகணும். படிப்பு ரிலேட்டடா. சோ அந்த அமைப்புகள் வரும்போது நல்லா இருக்கும். அதே மாரி ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் வர்றது, சௌக்கிய பயணம்னு சொல்லப்படுற சுற்றுலா தலங்களுக்கு நீங்க போயிட்டு வரணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இங்கருந்து திருப்பதி போறது, இங்கருந்து அதாவது ஆன்மீக பயணமா இருந்தா ரொம்ப நல்லது. அத நான் அதாவது சுற்றுலா பயணம் தான். சுற்றுலா பயணம் ஆன்மீக ரிலேட்டடா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரேன், அங்கே சுத்தி பார்த்துட்டு வரேன், அப்படி போறது நல்லது. இல்ல இன்ப சுற்றுலாவாக போகும் பட்சத்தில், ஒரு சிலருக்கு தேவையற்ற வாதங்கள், அதுவும் இந்த ஆவணி 15க்கு மேல போறவங்களுக்கு தான் இந்த பாதிப்புகள்லாம் அதிகமா இருக்கும். ஆவணி 15க்கு மேல வேணா சூரியன் கேது ரொம்ப இதாச்சுருவாங்க. ரொம்ப சூரியன் கேது இணையும் போது முழுக்க முழுக்க ஆன்மீகத்த நோக்கி தான் போகணுமே ஒழிய, இன்பத்த நோக்கி போனீங்கன்னு வச்சுக்கங்க, லாக் பண்ணி விட்டுரும். இன்ப சுற்றுலாக்கள்லாம் போறத தவிர்த்துக்கங்க. போகாதீங்கன்னு சொல்லல. ஆனா அந்த இன்ப சுற்றுலா ஆன்மீகம் ரிலேட்டடா போகணும். ஏன்னா 4ஆம் இடம் சுக்கிரனோட சேரும்போது இன்பத்த தான் நோக்கி போவீங்க. அந்த விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க. சரிங்களா? வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்னு வரும்போதுல, உங்களுக்கு இந்த நேரத்துல ஆவணி மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் கேதுவும் இணையும் போதுல, உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதுவும் குறிப்பா எந்த ரிலேட்டடானா, டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா என்ட்ரி இந்த மாரி விஷயங்கள்லயும், தகவல் தொடர்பு சாதனம், மொபைல் கடை இந்த மாரி விஷயங்கள்லயும், அதே மாரி ஆடிட்டிங், அக்கவுண்ட்ஸ் இந்த மாரி பிகாம், பிகாம் படிச்சவங்களுக்குலாம் இந்த நேரத்துல வேலை கிடைக்கும். அதே மாரி டியூஷன் சென்டர் நடத்தணும். டீச்சர்ஸா இல்ல, டியூஷன் சென்டர் நடத்துற மாரி. ஸ்கூல்ல போனா தான் டீச்சர். டியூஷன் சென்டர் நடத்தினீங்கன்னா நீங்க டீச்சர் இல்ல. அவங்களுக்கு உதவி பண்ற ஒரு நபர் அப்படிதான். டியூஷன் சென்டர் சம்பந்தப்பட்ட வேலைகள்லயும் உங்களுக்கு இந்த நேரத்துல அதிகமான வேலைகள் கிடைக்கும். புதன் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட இடங்கள். காரணம் என்னன்னா, ராசிக்கு 6ஆம் அதிபதி ராசிக்கு 6க்கு 11ஆம் இடமான கடகத்துல சஞ்சரிக்கும் போதுல, அது வக்ர நிவர்த்தி அடையும் போதுல உங்களுக்கு புதன் சம்பந்தப்பட்ட வேலை நிச்சயம் கிடைக்கும். இது எப்பன்னா ஆவணி 14க்கு அப்புறம் தான். காரணம் என்ன? ஆவணி 14க்கு அப்புறம் தான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதே மாரி சூரியன் கேது இணைவு வந்து இன்பத்தை நோக்கி போகாம அறிவை நோக்கி போகும்போதுல இந்த புதன் வந்து உங்களுக்கு வேலை சார்ந்த அமைப்புகளையும், தகவல் தொடர்பு சார்ந்த அமைப்புகளையும் பரிபூரணமா கொடுப்பாரு. இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லா விஷயமுமே நல்லா இருக்கும். அதிகாரம் உங்களை தேடி வரும். எல்லாரையும் ஆட்டி படைப்பீங்க. நீங்க சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கே கொண்டு வந்துருவீங்க. என்னன்னு சொல்லப்போனா உங்க குழந்தைகளால் உங்களுக்கு மிகப்பெரிய பேரு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். பிறர் உழைப்பை ஈஸியா பயன்படுத்திக்குவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி கௌரவம் உங்களை தேடி வரும். பட்டம் உங்களுக்கு தேடி வரும். பதவியே சில பேருக்கு தேடி வரும். அரசியல்வாதிகளாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் தான் ஒரு அற்புதமான காலகட்டம். நல்ல முறையா இதை பயன்படுத்திக்கங்க. பள்ளி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் விளையாட்டுத் துறையில இருக்கிறது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். காரணம் என்ன? சூரியன் இணையுது. அப்ப சூரியன் இணையும் போதுல என்ன? லீடர்ஷிப் உங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ, லீடர்ஷிப்பால உங்களுக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். சோ பள்ளி மாணவர்கள் படிப்புல மட்டும் இந்த நேரத்துல கவனம் செலுத்தினா போதும். தேவையில்லாம விளையாட்டுல கவனம் செலுத்தாதீங்க. ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் போறது கொஞ்சம் பாதிப்பு தான். தேவையற்ற செலவை இழுத்து விட்டு போயிடும். அதாவது அடிபடுறது, இல்லாட்டி விளையாட்டு பொருள் வாங்குறேன். எனக்கு இந்த விளையாட்டு பொருள் வேணும், அந்த விளையாட்டு போனோம், பொருள் வேணும் அப்படின்ட்டு பாதிப்புக்குள்ளாக்கும். அதே மாதிரி கல்லூரி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல திடீர் பயணத்தை மேற்கொள்ற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வர மாதிரி ஏதோ ஒரு ரீசனாக பயணம் பண்ணுவீங்க. இப்ப நான் சொன்னேன்ல இன்ப சுற்றுலா போறது. அந்த இன்ப சுற்றுலா நீங்களே போறவங்களா இருக்கலாம், கல்லூரி மாணவர்கள். இந்த விஷயத்துல கொஞ்சம் பாத்துக்கோங்க. அதே மாதிரி திருமண மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் மனைவி விஷயத்துல ரொம்ப அமைதியா இருங்க. காரணம் என்னன்னா, ராசிக்கு 7ஆம் அதிபதி ராசிக்கு 4ல இருக்காங்க. ஒரே அடியா ஸ்வைப்பிங் போட்டு விட்டுருவாங்க. ஆடி சேல்ஸ் போட்டு விட்டுருவாங்க. ஆடி சேல்ஸ் வாங்க வாங்க போலாம் அப்படின்ட்டு. அமைதியா இருந்தீங்கன்னா ஜெயிக்கலாம். அமைதியா இல்லாம வீட்டுல ஏதாவது சண்டை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கோவத்தை பூரா உங்க மேல காட்ட மாட்டாங்க. பணத்தை செலவு பண்ண வச்சுட்டு போயிருவாங்க. ரொம்ப அமைதியா இருக்க கத்துக்குங்க மனைவி கிட்ட. அவசரப்பட்டு எந்த வாக்குவாதமும் இது பண்ணிட வேண்டாம்.
அதே மாதிரி காதல் சார்ந்த அமைப்புகள்ல இந்த நேரத்துல அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கைவிடும். ஏன்னா கேதுவோட சூரியன் இணைகிறார். அப்ப அவங்க டாமினன்சி, நீ வா என்னை அதாவது அவங்க சொல்றதை நீங்க கேட்டு ஸ்டெப் எடுத்து கொண்டு வந்து ஜெயிக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள், ஜெயிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் கொடுக்காது. ஆனா ஜெயிக்கிற மாதிரி கொடுக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. சரிங்களா? அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லா விஷயமுமே கொஞ்சம் கவனமாத்தான் பண்ணணும். அதுவும் குறிப்பா கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பு, நோய் சம்பந்தப்பட்ட அமைப்பு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கை. வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்பு, இதுலலாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். கடன் சம்பந்தப்பட்டு வழக்கு சம்பந்தப்படுற விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். காரணம் என்னன்னா, ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். சோ கடனால் கோர்ட்டுக்கு போறது, இல்ல கோர்ட்டுக்கு போய் கடன் கட்டுறது. அதாவது நீங்க கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடனை கட்ட முடியாதனால கோர்ட்டுக்கு போயிருப்பீங்க. அப்புறம் திரும்ப அந்த கடனை இது பண்ற மாதிரி அமைப்பு. பூமியை விரயம் பண்ற அமைப்பு. ஏன்னா நட்சத்திராதிபதி ராசிக்கு 4ஆம் இடத்துல போறாரு. இந்த அமைப்பு பூமியை விரயம் பண்ண வைக்கும். சோ பூமி சார்ந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் பத்தாம இருக்கு. நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் போறது தப்பு. அதே மாதிரி நட்சத்திராதிபதி 4ல போறது தப்பு. வண்டி வாகனத்துல ரொம்ப கவனமா இருங்க. அப்படியும் சொல்லலாம் இதை. வண்டி வாகனத்துல கவனமா இருந்தாவே எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கறத தெளிவாவே சொல்லலாம். அதே மாதிரி டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப நிதானமா இருங்க. டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்பு, பெண்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பு, ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, அதே மாதிரி மீடியால இருக்கிறவங்க எல்லாம் இந்த நேரத்துல கவனமா பேசுங்க. நீங்க சொல்ற ஒரு சின்ன வார்த்தை பெரிய பிரச்சனையை உருவாக்கும். மீடியாவோட தொடர்புல இருக்கிறவங்க, அதாவது உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு பெரிய அரசியல் தலைவர்னா நீங்க ஏதாவது சாதாரணமா பேசிருப்பீங்க, அதை பெரிய லெவல்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நிதானமாவும் எச்சரிக்கையாகவும் வந்து பார்த்துக்கிறது நல்லது. சரிங்களா? மற்றபடி எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. குடும்பம் சார்ந்த அமைப்பா இருக்கட்டும், திருமணம் சார்ந்த அமைப்பா இருக்கட்டும். திருமணம் சார்ந்த அமைப்பு அற்புதமாவே இருக்கு. வேலை பார்க்குற பொண்ணு அந்த நேரத்துல உங்களை தேடி வரும். வேலைக்கு இருக்கிற பொண்ணு, வேலை பார்க்குற பொண்ணு உங்களை தேடி வரும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் அதெல்லாம் நிச்சயம் உண்டு. எந்த குறையும் இல்லை. ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் கேது இணைவு வந்து உங்களுக்கு குழந்தைய கொடுத்துட்டு போவாங்க. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. ஆனா உங்களுக்கு கொடுத்துட்டு போவாங்க கட்டாயத்துல இருக்காங்க. சோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நல்லா இருக்கே ஒழிய, பொதுஜன தொடர்போட இருக்கவங்க, மீடியா ரிலேட்டடா இருக்கவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி ஆட்சியில இருந்தாலும் கேதுவோட இணைகிறார். 6ஆம் இடத்துல செவ்வாய். சோ உங்களை இந்த நேரத்துல ஜாமீன் போட சொன்னா யார்கிட்டையும் ஜாமீன் போடாதீங்க. ஜாமீன் போட்டா மாட்டிக்குவீங்க. ஜாமீன் போடுறதுனால வருமானம் கிடைக்கிற மாதிரி ஒரு போக்கஸ் வரும். கிடைக்கிற மாதிரி ஒண்ணு வரும். இவருக்கு ஜாமீன் போட்டா நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. சோ இந்த அமைப்பானது கொஞ்சம் உங்களை தடுமாற வச்சிடும். நிதானத்துல இல்லாம வச்சிடும். ஸோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் வந்து பண்றது நல்லது. சரிங்களா? அதே மாதிரி காதல் சார்ந்த அமைப்புகள்ல ரொம்ப யார்ட்டையும் அவங்க சொல்றாங்க நம்பி வீட்டுக்கு போவோம், அப்படி போவோம், இப்படி போவோம் நம்பாதீங்க. ஸோ நீங்க இந்த நேரத்துல யாரை நம்பக்கூடாதுன்னா உங்க லவ்வர் சம்பந்தப்பட்ட அமைப்புல. அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவீங்க. பூத கண்ணாடி ஆராய்ச்சி பண்ணுவீங்க. அவன் என்ன பண்றான், அப்படி பண்றான், இப்படி பண்றான் ரொம்ப அவங்க யாரா இருந்தாலும் ஒரு லிமிட் தாங்க. ஸ்ட்ரெஸ் தாங்குவாங்க. அதுக்கு மேல என்ன ஆகும்? ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகி அவன் வேலையை பாருன்னுவாங்க. அது நம்ம பெத்த பிள்ளைகளா இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா அமைதியா விட்டு கொடுத்து போறது நல்லது. அவங்கள்ட்ட அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. உங்க வேலையை நீங்க பாருங்கிற கட்டாயத்துக்கு வாங்க. சரிங்களா? உங்களுக்கு இந்த நேரத்துல தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உண்டாகும். இந்த மனக்குழப்பங்களை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு நீங்க விநாயகர் வழிபாடு பண்ணீங்கன்னா எல்லாமே நல்ல முறையில கொண்டு வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி தொழில் சம்பந்த ரீதியா பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த நேரத்துல தொழில்ல வருமானம் உண்டு. கடை பிரச்சனைக்குரிய மாதிரி கொண்டு போகும். ஆரம்பத்துல கொஞ்சம் சிக்கலாவும் கஷ்டமாவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அப்புறம் ஒரு நல்ல லாபகரமான திருப்தியான சூழ்நிலையை கொடுத்துரும். சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.